Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்துர்க்கேன். 6 பீட் எடுத்துர்க்கேன். நம்ம வந்து 3 பீட் கடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சுகர் பீடுக்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க. அந்த ஹோலுக்குள்ள நீடில் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணிருக்கோம் அந்த லைன்ல கரெக்ட்டா வச்சிட்டு அதே மாதிரி பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமா இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். சுகர் பீட் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும். நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட் போட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து சக்கரை எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு நேராக அந்த லீஃப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு போட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நேராக ஒன்று, இதுக்கு நேராக ஒன்று. இப்போ இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 ஸ்டிச் போட்டோம்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருந்து விடும். இப்போ இதில் வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம் சக்கரியில். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். பீட்ஸ்க்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, அந்த ஹோலுக்குள்ள நீடில் கொண்டு வந்திருக்கேன்.
இதில் போட்ட மாதிரியே நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பீடெல்லாம் போட்டுட்டு இதுக்கு நேராக வர்ற மாதிரிக்கு நம்பர் 4 ஆன்டிக் பீட் ஒன்று போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பீட்ஸ் ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். பீடுக்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு திரும்ப நம்ம இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை சுற்றிலும் நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இப்போ 2 பீடுக்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்த லைனும் நம்ம வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 2 பீடுக்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க்குக்கு நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம சில்க் த்ரெட் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கிராஸில் வந்து போடணும், காட்டன் த்ரெட்டுக்கு மேலே வர்ற மாதிரிக்கு. இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கோம், இதில் மெரூன் கலர் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். 1 2 சுற்றி சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இதில் குத்தி நம்ம கொஞ்சம் வெளியில் எடுத்திருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சுற்றிலும் வர்றது மாதிரிக்கு நம்ம போடணும்.
இதில் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு இதுக்கு நேராக வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஒட்டிலுமே திரும்ப நீடில் எடுத்துக்கலாம். நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம த்ரெட்டுக்கு பீடு ஒர்க்கு எல்லாமே ஒரே மெத்தடில் தான் போடணும். இந்த மாதிரி த்ரெட் இருக்கு இல்லையா, வெளியில் வந்துருக்கு இல்லையா, லைட்டாக குத்திட்டு நீடில் வந்து இந்த லூப்புக்குள்ளே வர மாதிரி எடுத்துடணும். அவ்வளோதான். இன்னொரு டைம் போட்டுக்கலாம். பாருங்கள், த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த கிளாத்தில் லைட்டாக மட்டும் குத்தி வெளியில் எடுங்க. எடுத்துட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி அடிப்பக்கம் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்துடும். இந்த மாதிரி தான் த்ரெட் ஒர்க்குக்கு பீடு ஒர்க்கு எல்லா த்ரெட்லையும் இந்த மாதிரி தான் நாட் போடணும். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் மெத்தடு தான். நம்ம இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே தான் ஸ்லீவுக்கு வரும். அங்கங்கே அந்த குட்டி ஃப்ளவர் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.